வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர பெற்று மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாங்க. உடன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு. தவிர ராசியிலே சுக்கிரன் மற்றும் குருவனுடைய சேர்க்கை இருக்கும். அது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும். உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவீங்க. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சுல தெளிவு இருக்கும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க. சமயோகித புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வருவீங்க. அனுசரிப்புத்தன்மையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும். எதிலும் சமாதானத்தை அதிகம் விரும்பி வருவீங்க. ராசியிலே சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால மனசுல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். ஒரு அமைதியான மனநிலையை பெற்று வருவீங்க. ஒரு தெளிவான மன எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகும். பொழுதுபோக்கு விஷயங்கள், கலை, காவியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். காரியங்கள்ல சிரமம் இருந்தாலும் கருத்தாக இருந்து வருவீங்க. பொது விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வெளி விஷயங்கள், காரியங்களும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இவங்க வகையிலும் ஒரு அமைதியான ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப காரியங்கள்ல சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்க, குடும்ப தேவைகளையும் பார்த்து பூர்த்தி செய்துட்டு வருவீங்க. பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்க வந்து போகும். பட் இருந்தாலுமே பொதுவான நிலைகள், குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு. ஆகையினால இதெல்லாமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்து விடுவீங்க. குடும்ப கௌரவத்தை போற்றக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்க மத்தியில பெருமிதமாகக்கூடிய விஷயங்களாகத்தான் பல விஷயங்களும் செய்து வருவீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. இது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். தேவையில்லாம மற்றவங்க மேல கோபத்தை ஏற்படுத்தும். வேலை பளுவை அதிகம் ஏற்படுத்தும். ஒரே விஷயங்களை பல தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தலாம். என்னதான் வேலைகள் செஞ்சு முடிச்சாலும் மற்றவங்க திருப்திப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த காலகட்டங்களில் உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி சில விஷயங்கள் போகலாம். அதே போல இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வழக்குகள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே மிதுன ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக, இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலையும் அதிகம் ஏற்படுத்தும். குறிப்பா உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கு. இந்த அமைப்புகளும் பாத்தீங்கன்னா இந்த வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலைகள்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். ஏதோ ஒரு வகையில காரியங்கள் அப்படிங்கிறதும் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். பட் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் சுமூகமா இருக்காது. ஏதோ ஒரு டென்ஷனையும் அலைச்சலையும் அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சிரமப்பட்டும் நிதானித்து தான் எல்லா காரியங்களுமே செய்ய வேண்டியதாக. அவசரப்பட்டோம்னா எதுவும் வேலை நடக்காது. சடனா சில விஷயங்கள், காரியங்கள் ஏற்பட்டணும். என்ன செய்யறது அப்படின்னு புரியாத ஒரு குழப்பமான நிலைகள் இருக்கும். பட் எப்படியோ முடிவுகள் அதை செஞ்சு முடிச்சுடுவீங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களும் நடக்கும். பட் என்னன்னா சடனா சில விஷயங்கள் நடக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானித்து தான் செயல்பட்டு ஆகணும். சிலருக்கு பிரயாண அலைச்சல்கள் இருக்கலாம். அதே போல தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரிதான் இந்த வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். அதனால இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிதானம் தேவை. வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள்ல ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இருக்காது. ஒரு சுமூகமான மத்திய நிலைகளை எதிர்பார்த்து வரலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வெளி விஷயங்கள், காரியங்கள் வரும்போது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.